அடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Epistle written to Ephesians, 2nd chapter, 5th verse. சோதரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். Ephesians 2nd chapter, 5th verse. Even when we were died in trespasses, made us alive together with Christ. By grace you have been saved. By grace you have been saved. கிருபையாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, தமிழ்ல வாசிக்க கேட்கலாம். அக்கிரமங்களிலே மரித்திருந்தவர்களாய் இருந்தும் நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்று கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே. How we have been saved? By the grace of God. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நாம் என்னென்ன செலுத்தணுமா? ஏதாவது நம்ம கிரியைகளை செஞ்சிருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் நிமித்தமா நம்ம ரட்சிப்பு உண்டாகுமா என்று சொல்கிற கேள்விக்கெல்லாம் வேதாகமத்தில் பதில் உண்டு. நம்முடைய நீதியும் அழுக்கான கந்தை. நாம் செலுத்துகிற எந்த காரியத்தினாலும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகாது. நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் நிமித்தமா நமக்கு ரட்சிப்பு உண்டாகாது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்தது. எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறபடியே, அக்கிரமத்தில் மரித்திருந்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். He has revived us through Jesus Christ. Quickened us together through Jesus Christ. அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் உயிர்த்தெழ போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த காரணம் என்ன? கிறிஸ்துமஸ் செய்தி என்ன? கிறிஸ்துமஸ்க்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆண்டவராகிய இயேசு பிறந்தார்னு சொல்ல போறோம். இப்ப பிறக்க போகிறாரா? இல்ல. குழந்தையா இருக்க போறாரா? இல்ல. எப்போ பிறந்தார்? 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தார். இப்ப அதை நாளை நினைவு கொள்கிறோம். ஆனால் பிறந்தது காரணம் உண்டு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு சீசன் நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. அந்த ரீசன் என்ன? அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏதோ பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார்ன்றதுக்காக அல்ல. நம்மை எப்படியாப்பட்ட நம்ம அக்கிரமக்காரர்களாய் அக்கிரமத்திலே மரித்திருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்கு, கிருபையினாலே நம்மை ரட்சிக்கும்படிக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பூமியில பிறந்து இராவிட்டால் இந்த மகிமையான ரட்சிப்பை நாம் அடைந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை உண்டாயிருக்காது. பாவ மன்னிப்பு உண்டாயிருக்காது. நித்திய ஜீவன் உண்டாயிருக்காது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்க முடியாது. முழு உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளும் படிக்கு, தத்தெடுக்கும் படிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரன், பிதாவாகி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். சோ ஆண்டவராகிய இயேசு பிறந்த காரணம் என்ன? அக்கிரமத்திலே மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையாலே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவளையிலும் நன்றோட சோதரத்தை துதிக்கிறோம். இவ்வளவு நேரமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்தோம். இப்பொழுது நீர் பரிசுத்த ஆவியானவர் என்னோட எங்களோட பேச வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் பேசுகிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபையால ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றுதான் இன்று தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு. அந்த கிருபை எப்படி உண்டாயிற்று? பழைய உடன்படிக்கையிலே வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா there is no grace.
கிருபையின் காலம் அங்க அல்ல. பாவம் செய்கிறவன் சாகணும், பாவம் செய்கிற ஆத்துமா சாபம், பலி செலுத்தணும், ரத்தத்தின் நிமித்தமாக அந்த பாவங்கள் மூடப்பட வேண்டும், கழுவப்படாது. இப்படிப்பட்ட வாழ்ந்து வந்த காலத்திலே இன்னும் எத்தனை நாட்கள் தான் என்னுடைய ஜனங்கள் பாவத்திலே மரித்தவர்களா இருப்பார்கள், அக்கிரமத்திலே மரிக்கிறவர்களா இருப்பார்கள். அவர்களை நான் ரட்சிக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் ஒரு திட்டமிட்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இருந்தாதான் பாவம் மன்னிக்கப்படும். அந்த ரத்தம் சிந்துதலுக்காகத்தான் பழைய உடன்படிக்கையில் அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். அந்த பலியின் ரத்தத்தின் நிமித்தமாக பாவங்கள் மூடப்பட்டதை தவிர மன்னிக்கப்படவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவனோ மனுஷனை நித்தியத்திற்கு அவரோடு கூட பரலோகத்தில் உட்காரும்படி செய்ய வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களையும் நம்மையும் நம் எல்லோரையும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஜீவனுள்ள மனுஷர்களையும் ரட்சிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுடைய குமாரன் பிள்ளைகள் என்று நமக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படிக்கு ஒரு திட்டமிட்டார். என்ன திட்டமிட்டார்? What is the plan that Father has done, that he gave his only begotten son? அவர் ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அதுக்கு தான் ஒரு குழந்தையாய் பிறந்தார். இப்போ நம்ம தெரிஞ்சிருப்போம் எதற்காக பிறந்தார். ஆண்டவராக இயேசு எதற்காக இந்த பூமியில பிறந்தார்? மரிப்பதற்காகவே பிறந்தார். எதற்காக பிறந்தார்? மரிப்பதற்காகவே, ரத்தம் சிந்துவதற்காகவே பிறந்தார், பலியாகவே பிறந்தார், சிலுவையில் அடிக்கப்படவே பிறந்தார். நம்முடைய பிள்ளைங்க நம்ம கேட்கும் பொழுது எதற்காக நீங்க எடுக்கிறீங்க, என்ன செய்யணும் அப்படின்னா, நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் குடும்பத்தை கட்டணும். வாலிப பிள்ளைங்களை கேட்கும்போது நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் வீடு கட்டணும், எங்க அப்பா அம்மா சந்தோஷமா வச்சுக்கணும். ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சந்தோஷமே இல்லாத மாறிட்டோம். அப்பா அம்மா பார்த்துக்கவே மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் வேற கதை, வெண்ணொரு நாளைக்கு வருவோம். இங்க பார்க்கும் பொழுது அவருடைய ஆசைகள் எண்ணங்கள் என்னவென்று சொல்லி பார்த்தா அவங்க எல்லாம் சொல்றது என்ன? நான் நல்லா இருக்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், வீடு கட்டணும், திருமணம் ஆகணும். இந்த காரியங்களை தான் நம்ம எதிர்பார்த்து இருப்போம். நமக்கு அதுதான் நம்முடைய திட்டமா இருக்கும். கஷ்டம் தீரணும், ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்தோம் நாங்க. ஆனா இப்ப அந்த கஷ்டம் மாறணுன்றதுக்காக தான் நாங்க பிரயாசப்பட்டிருக்கேன். வேலைக்கு போகணும், கஷ்டம் கடன் தீக்கணும், வீடு கட்டணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இப்படின்ற காரியங்கள் தான் நமக்கு இருக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் என்ன? மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், இனி பலி செலுத்தக்கூடாது, பாவங்கள் மூடப்படக்கூடாது, பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அக்கிரமங்களிலே மறைத்து இருந்த நம்மை இயேசுவோடு கூட உயிர்ப்பித்தார். நம்மை உயிர்ப்பிக்கும் படிக்கு பாவக்கரை நம்ம மேல் இருக்கிறது. அந்த பாவக்கரையை நம்மை விட்டு நீக்கும் படிக்கு, விளக்கும் படிக்கு, கழுவும் படிக்கு ஒரு ரத்தம் தேவைப்பட்டது. அது ஆடின் ரத்தம் அல்ல, அது புறாக்களின் ரத்தம் அல்ல, அது காளையின் ரத்தம் அல்ல. தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தில் ஜீவன் உண்டு, அந்த ரத்தத்தில் சுகம் உண்டு, அந்த ரத்தத்தில் விடுதலை உண்டு, அந்த ரத்தத்தில் பாவ மன்னிப்பு உண்டு, அந்த ரத்தத்தில் நித்திய ஜீவன் உண்டு. அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிற்று, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்த காரணம் அவர் நம்மை கிருபையினாலே ரட்சிக்கும்படிக்கு. இந்த ரட்சிப்புக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காசு எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு ரட்சிப்பு உண்டாகாது. எந்த பலி நிமித்தமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது. நம்முடைய கிரிகள் நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு உண்டாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக கிருபையால நாம ரட்சிக்கப்பட்டோம். நாம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. என்ன ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்றீங்களா? என்னதான் அந்த ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் வசனத்தை படிச்சோம் சொன்னேன் இல்லையா? பாவம் செஞ்சவங்க எல்லாம் சாகணும். யார் பாவம்? நான் பாவம் செய்யலையே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, அவங்களெல்லாம் படிப்பதற்கு நம்ம நேரம் இல்லை. வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாவத்திலே என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தார். கர்ப்பம் உண்டாகும் பொழுதே அது எப்படி உண்டாயிடுச்சு? பாவத்துல. பாவத்தில் உண்டான நான் இப்ப என்னில் என்ன இருக்கு? பாவம் இருக்கு.
என்னில பாவம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பிறக்கிற குழந்தைகளுக்கு அது பாவத்திலே தான் உருவாகி பாவத்திலே பிறந்திருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் பாவம் நம் தலைமையில வருகிறது. சாபங்கள் நம்ம தலைமையில இருந்தது, இப்ப அல்ல, இருந்தது. ஆனால் எப்போ நாம கிருபையால ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, எப்போ நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டதோ, அந்த ரத்தத்தின் நிமித்தம் நம்ம கிருபையால் என்ன உண்டாயிற்று? ரட்சிப்பு உண்டாயிற்று. எதிலிருந்து ரட்சிப்பு? மரணத்திலிருந்து ரட்சிப்பு. இனி நாம் மரிப்பு போவதில்லை. பலவீனத்திலிருந்து ரட்சிப்பு, சுகவீனத்திலிருந்து ரட்சிப்பு, இருளிலிருந்து ரட்சிப்பு, இழந்து போன காரியங்களிலிருந்து ரட்சிப்பு, பிசாசின் காரியங்களிலிருந்து ரட்சிப்பு. அவைகளெல்லாம் இப்ப படிக்க போகிறோம். எதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்க அவர் இந்த பூமியில பிறந்தார்? இந்த ரட்சிப்பை உண்டாக்கும் படிக்குத்தான். இப்ப சொல்லுங்க, ரட்சிப்புனா வெறும் நம்முடைய ஆத்துமாவின் ரட்சிப்புக்காக அல்ல, கட்டப்பட்டு இருக்கிற காரியங்களிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படிக்கு, விரோதமான காரியங்களிலிருந்து ரட்சிக்கும்படிக்கு, பிசாசின் கண்களிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படிக்கு, மந்திர தந்திரங்களிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படிக்கு, பலவீனங்களிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படிக்கு, சுகவீனங்களிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படிக்கு, சாபத்திலிருந்து உன்னை விலக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே பலியானார். கிருபையாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இப்ப வரைக்கும் நீங்க வெறும் ஆத்துமா ரட்சிப்பு மாற்றம் பெற்றிருக்கீங்க, பாவம் மன்னிப்பு பெற்றீங்க, ரட்சிப்பு அடைஞ்சிருக்கீங்க, பரலோகத்தை சொந்தமாக்கி கொண்டீங்க. இவ்வளவுதான் நான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிற வாழ்க்கை. இன்னும் எனக்கு இப்படிதான் காரியங்கள் இருக்கு, கஷ்டம் இருக்கு, கடந்தொல்ல இருக்கு, வேதனை இருக்கு, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல அப்படின்ற காரியங்கள் நீங்கள் இருப்பீர்களானால், இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அனுப்பின காரணத்தின் பார்க்க போறோம். அது ஒன்னொன்னு உங்களுக்கு உறுதியாய் தேவன் கொடுக்கத்தான் போகிறார். அவருடைய வார்த்தையின்படி அவர் செய்கிற தேவன். ரட்சிப்பு கிருபையால் உண்டாயிற்று. அந்த கிருபை நிமித்தமாக என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது இப்ப நம்ம படிக்க இருக்கிறோம். சோ முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம், தலைப்பு பார்த்தோம், கிருபையால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையை உண்டாக்குவதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். எந்த போன் அது? டு நாட் டிஸ்டர்ப் போடுங்க அதுல ப்ளீஸ். வாங்க டெரி. மரித்திருந்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசு கூட உயிர்ப்பித்தார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆக்ட்ஸ் 15th chapter 11th verse. அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 15:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பு எங்கிருந்து எப்படி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது போலவே அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம். எப்படி ரட்சிப்பு உண்டாச்சுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையினாலே ரட்சிப்பு. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்திராவிட்டா கிருபையின் காலம் நமக்கு வந்துராது. அதுக்கு முன்ன நீங்க பார்க்கும் பொழுது பட்சிக்கிற அக்கினியாக தேவன் இருந்தார். அசுத்தமான காரியங்கள் தேவாலயத்திற்குள்ள வருமானால் அந்த பவுண்டரிக்குள்ள வரும்பொழுதே மாண்டு மரிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தேவ ஆலயமாகிய பரிசுத்த திருச்சபைகளிலே நீங்கள் பார்க்கலாம், எல்லா விதமான ஜனங்களும் வருவாங்க. ஆண்டவர் அறிஞ்சவங்களும் வருவாங்க, அறியாதவங்களும் வருவாங்க, பரிசுத்தமா இருக்கிறவங்களும் வருவாங்க, அசுத்தமா இருக்கிறவங்களும் வருவாங்க. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நிச்சயத்தோடு இருக்கிற கிருபையால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டங்களிலே அசுத்தமாய் வருகிறார்கள் தேவாலயத்திற்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்து அக்கிரமத்தின் நிமித்தமா திருச்சபைகளுக்கு வருகிறது உண்டு. ஏன்?
கண்டிப்பான உபதேசம் இல்லை, பாவத்தை குறித்து கண்டிக்கிறது இல்ல, அசுத்தத்தை குறித்து, அக்கிரமங்களை குறித்து திருச்சபையில போதனைகள் கம்மியாகிவிட்டது. அப்ப எதை குறித்து பேசுறாங்க? ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்தது உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக அல்ல. அது இரண்டாவது காரியம். எதற்காக வந்தார்? ரட்சிக்கும்படிக்கு, பரலோகத்தில் நம்மை சேர்க்கும்படிக்கு, தேவனுடைய குமார்த்தியாய் பிள்ளைகளாய் மாற்றும்படிக்கு. பரிசுத்தமா வாழுங்க, தேவாலய திருச்சபைக்கு வரும்போது பரிசுத்தமா வாங்க, அசுத்தத்தை செய்யக்கூடாது, அநியாயத்தை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட உபதேசங்கள் இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு வந்த காரணம் உன்னையும் என்னையும் கிருபையால ரட்சிக்கும்படிக்கு. அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். 15-11 அப்போஸ்தலர் படிச்சோம். கிருபையால், அந்த கிருபைக்காகத்தான் அவர் குழந்தையாய் பிறந்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஓகே, இப்ப நம்ம ரட்சிப்பு நம்முடைய நன்மையான காரியமா? நம்முடைய நல்ல பேருக்காகவா? நம்ம செய்கிற தான தர்மத்தின் நிமித்தமாகவா? இல்ல. எப்படி ரட்சிப்பு உண்டாயிற்று? கிருபையால. அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். அந்த கிருபையினால ரட்சிக்கப்பட்ட நாம் என்னவா மாறுகிறோம், எப்படி ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் என்று சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 3:24. ஆமென். இலவசமாக அவருடைய கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறார்கள். இப்போ நம்ம தலைப்பு கிருபையால ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி, எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? அக்கிரமத்திலே மரித்திருந்த நம்மை கிருபையாலே ரட்சித்தார். யார் ரட்சித்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எதற்காக? நாம் ரட்சிப்படைவதற்காக. வேற எந்த நாமத்தை சொன்னாலும் ரட்சிப்பு உண்டாகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ரட்சிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொன்னாதான் ரட்சிப்பு உண்டாகும். ஏன்? அவர்தான் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர். சாரி, அவர்தான் நமக்காக மரித்தவர், அவர்தான் நமக்காக உயிர் தெழுந்தவர், அவர்தான் நமக்காக வரப்போகிறவர். இரண்டாம் வருகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. ஆண்டவர் மறுபடியும் குழந்தையாய் பிறப்பது அல்ல, அவர் வரப்போகிறார், நீதி உள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதற்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். நிறைவேற போக காரியம் ஒன்றே, அவைகளுக்காக தான் காத்திருக்கிறோம். இப்போ இந்த இரண்டாவது முதல் காரியத்தை பார்க்கணும். முதல்ல கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பு எதன் நிமித்தமா உண்டாகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபையால் ரட்சிப்பு உண்டாயிற்று. இப்போ ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்ன ஆயிற்று? படிங்க சிஸ்டர் மறுபடியுமாக. ரோமர் 3:24. ஆமென். இலவசமா தான் கிடைச்சதுங்க இந்த ரட்சிப்பு. நம்ம எந்த பணம், பலி, மற்ற காரியங்கள், நன்மை செய்கிறது இது நிமித்தமான ரட்சிப்பு அல்ல. இலவசமா, ஃப்ரீ கிஃப்ட். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது freely by his grace, the redemption that is in Jesus Christ. freely, இலவசமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்பு கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப நமக்கு என்ன பேர் ஆயிடுச்சு? நீதிமான்கள். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது we have been justified freely. நீதிமான். நீதிமானா வாழ்ந்து இருக்கிறோமா? நாம் அல்ல, நீங்க அல்ல, நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நமக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள்
ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன உடனே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தின் காரியத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். We have been separated for the kingdom of God. How we have been separated? எப்படி பிரிக்கப்பட்டோம்? கிருபையால ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை எப்படி கிடைச்சது? சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இலவசம் இலவசம் இலவசம், நம்முடைய செயல் நிமித்தம் அல்ல அப்படின்னு சொல்றோமே, ஆனா அதுக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செலுத்தி இருக்கிறார். அதற்கான விலையேறப்பட்ட காரியம் ஒன்று நடைபெற்று இருக்கிறது. அது என்ன? பரலோகத்தில் வீற்றிருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மகிமையை துறந்தார், பூமிக்கு வந்தார். மனுஷ அவதாரம் எடுத்தார், குழந்தையாய் பிறந்தார். தேவ குமாரன் என்று அழைக்கப்பட்டாரா? இல்ல, மனுஷகுமார் என்று அழைக்கப்பட்டு மனுஷரால் துன்புறுத்தப்பட்டு முகத்தில் உமிழ்ந்து தாடி மயிரை இழுத்து தலையில அடித்து அவரை பரிகாசம் பண்ணி அவரை நிந்தித்து அவமதித்து சிலுவையிலே அடித்தார்கள். இவ்வளோ தேவனுக்கு இப்படிப்பட்ட தேவனுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதி எதற்காக? உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, தேவனுடைய பிள்ளைகள் என்று மாற்றுவதற்காக அவர் பாடுகளை பற்றார். பாடுபடுவதற்காகத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் பாடுபட்டது நிமித்தமாக நமக்கு இப்ப என்ன பெயர் ஆயிடுச்சு? நீதிமான். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தவான்கள். அதே சமயத்தில் நமக்கு ஒரு பெயர் முடிசூட்டி இருக்காங்க. இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி சூட்டி இருக்காங்க? நீதிமான். நம்முடைய வாழ்க்கை நீதியா இருக்கா? கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறதெல்லாம் என்ன ஞாபகம் வருது ஐயா? சாண்டா கிளாஸ், கேரல்ஸ், பிரியாணி, கேக், புது ட்ரெஸ், வீட்டு மேல ஸ்டார், சீரியல் லைட்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்ன போட்டாச்சு. இதுதான் நமக்கு ஞாபகம் வருகிறது கிறிஸ்துமஸ் என்றால். இவைகள் அல்ல நமக்கு ஞாபகம் வர வேண்டியது. நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தின காரணம் நம்மை ரட்சிக்கும்படிக்கு, ரட்சித்த பிறகு நமக்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார், முடி சூட்டி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு? நீதிமான். அந்த நீதியின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? வாழுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நீதியின் பாதையில் இருக்கிறதா? நீதிமான். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை நாம் உடைந்திருக்கிறோம். நீதிமான்களை ஆக்கும்படிக்கு அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தும்படிக்கு குழந்தையாய் பிறந்தார். நம்முடைய வாழ்க்கை நீதியா இருக்க வேண்டும் பிரதர். நம்முடைய வாழ்க்கை நீதியா இருக்க வேண்டும் சிஸ்டர். அந்த நீதியாக நம்மை மாற்றுவதற்காகத்தான், நம்மை நீதிமான் என்று நம்மை அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் குழந்தையாக பிறந்தார். கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிமித்தமாக நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு வந்த பெயர் என்ன? நீதிமான். கிறிஸ்துமஸ் நேரத்தில் சபைக்கு கூட சிலர் எல்லாம் வரமாட்டாங்க, ஆராதனைகளை கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெயிண்ட் பண்ணுகிறோம், அரேஞ்ச் பண்ணுகிறோம், கிளீன் பண்ணுகிறோம். வீட்டை அல்ல பிரதர் கிளீன் பண்ண வேண்டியது, வீட்டுக்கல்ல நீ அடிக்க வேண்டியது கலரை. உங்க இருதயம் கருப்பா இருக்கிற, வெளுத்து இருக்கிற அந்த இருதயம் வெண்மையாய் மாற வேண்டும். பாவமான கரை நீங்க வேண்டும். சுத்தமாக வேண்டியது என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். கிறிஸ்துமஸ் கன்று வீட்டை சுத்தம் பண்ணுவது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ணலாம். ஆனா இருதயத்தை, சரீரத்தை, ஆவிய, ஆத்துமாவை அசுத்தமா வச்சுக்கிட்டு நீதிமான் என்ற பெயரை உனக்கு சூட்டிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆனா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல் நீதியா இல்லையே. கிறிஸ்துமஸ் நீதிமான் என்று நமக்கு ஞாபகம் வரணும். நம்மை நீதிமான் ஆக்கும்படிக்கு அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். மறுபடியும் நாம் பாவம் செய்வோமானால் அந்த நீதிமான் என்ற பெயர் கொடுத்த அந்த தேவ குமாரனுக்கு நாம் என்னத்தை உண்டாக்குகிறோம்? அவருக்கு, அவருடைய நாமத்திற்கு, அவர் செஞ்ச செயலுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறோம். பிளீஸ், தயவு செய்து உங்களுக்கு கேட்கிறேன், நீதிமான் ஆக்கப்பட்ட நாம் இனி அசுத்தமான காரியங்களை, அநியாயமான காரியங்களை செய்யக்கூடாது. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடணும்.
கிறிஸ்மஸ்க்கு முன்னால என்னென்ன கிறிஸ்மஸ் எல்லாம் செய்வாங்க, செமி கிறிஸ்மஸ், ஒயிட் கிறிஸ்மஸ், ஹாஃப் கிறிஸ்மஸ். ஒரு வாரத்துக்கு முன்ன செய்யறதெல்லாம் அதுதான். ஒரு பேர் வச்சுட்டு முன்னால செஞ்சிடும் நாங்க கிறிஸ்மஸ் சொல்லிட்டு. நல்லது, கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கிறோம். ஆனாலும் நீதிமான் ஆக்கப்பட்டதை மறக்க கூடாது. ஒரே காரியம் தான் பார்த்தோம். கிருபை நிமித்தமா ரட்சிக்கப்பட்டோம். கிருபை எப்படி உண்டாயிற்று? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக. அந்த ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்? நீதிமான். உண்மையான கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடணும், நாம கொண்டாடணும்னு சொன்னாக்கா நம்முடைய ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையில நாம் நீதியாய் நடக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கணும் பிரதர் சிஸ்டர். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அந்த ரத்தம் சிந்தல் வீணாகாது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதுக்கு நாம் பழி ஆகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வரோம், கேடு கொண்டு வரோம். யாராக்கும் ஒரு நல்ல ஒரு தம்பியை கூப்பிட்டு அவருக்கு இனிமேல் நீங்க இந்த காரியத்தெல்லாம் பார்த்துங்க, நீங்க ஒழுங்கா நடந்துங்க. இவங்க அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு லீடர்ஷிப் கொடுப்பாங்க இல்லையா? என்ன லீடர் கொடுப்பாங்க? கிளாஸ் லீடர், அப்புறம் ஸ்கூல் லீடர். இந்த சுத்தத்துக்கு கிளென்லினஸ் ஒரு லீடர் கொடுப்பாங்க. கிளென்லினஸ் லீடர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவர் ஹேர் கட் சரியா இருக்குதா, நெயில் கட்டிங் சரியா இருக்கா, ட்ரெஸ் நீட்டா இருக்கா, ஷாக் ஷூ நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் கொடுத்துட்டு பிறகு எனக்கே கொடுத்துட்டாங்க கிளீனினஸ் லீடர்னு சொல்லிட்டு. நானே தலை சிவாம முடிய உள்ளாங்க விட்டுக்கிட்டு, காதில் இங்கே ஒரு கம்பல் போட்டுக்கிட்டு, இங்கே கையில் ஒரு காஃப் போட்டுக்கிட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஐ எம் த கிளீனினஸ் லீடர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? போயிட்டு முதல்ல நீ கிளீனா வாப்பா. அப்படிதான் இன்றைக்கு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நீதியா இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கணும். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. இதுக்காகத்தான் நம்ம நீதிமான ஆக்கிட்டாரு. ஆனா அந்த நீதிக்கு தக்க வாழ்க்கை நம்மள இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்க. கொஞ்சம் உங்க பேஜை திருப்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்க. நம்ம நீதியின் வாழ்க்கை இல்லாம இருக்கும்னு சொன்னாக்கா, இன்றைக்கு ஆண்டவரே இந்த செமி கிறிஸ்துமஸ் பண்ணும்போது, இந்த ஒயிட் கிறிஸ்துமஸ் பண்ணும்போது நான் நீதிமானாய் வாழ எனக்கு கிருபை தாங்க பரிசுத்த ஆவியானவரே. என்னால வாழ முடியல, நான் ட்ரை பண்றேன், ஆனாலும் என்னால முடியல ஆண்டவரே நீங்க சொல்லும் பொழுது தூய ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை நீதியிலே நடக்க கிருபை செய்வார். அடுத்த வசனத்தை படிக்கலாம். அடுத்து என்னத்துக்காக நம்ம ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மறுபடியும் ரோமர் 4 அதிகாரம் 16 வசனம். Romans 4th chapter 16th verse. Yes. Amen. Yes. Amen. Faith. தமிழ்ல வாசிக்கலாமா? 4:16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையாலே உண்டாயிருக்கிறபடினாலே. ஆமென். அல்ல, ஆமென், இருக்கும்படிக்கு. நீங்க ஓகே, இதை போய் நீங்க வீட்டில் இந்த வசனத்தை நிதானமா படிச்சு பாருங்க. ஃபுல்லா அதை விளக்குவதற்கு எனக்கு டைம் ஆயிடும். அதனால சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேன். ரோமர் 4 அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 16 வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது அதுல என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாரையும் சகல ஜனங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறாராம்? படிங்க சிஸ்டம் மறுபடியும் ஆரம்பத்துல மாத்திரமா. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு. போதுங்க போதுங்க சிஸ்டர், போதுங்க சிஸ்டர். என்ன உண்டாச்சு? சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. இப்ப இரண்டாவது நமக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறார்? சுதந்திரத்தை கொடுக்கிறார். இங்கிலீஷ்ல சொல்லும் போது என்ன சொல்லுது? promise that of all seeds. Yes, enough. முதல்ல பார்த்தோம், கிருபையினால ரட்சிப்பு உண்டாயிற்று. அந்த ரட்சிப்பு யாரால் உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா உண்டாயிற்று. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் ஒரு முடி சூட்டுறாரு. என்னன்னு சொல்லிட்டு? நீதிமான். அநீதிமான் நம்முடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அது பழைய வாழ்க்கை. இப்போ நம்ம யாரு? நீதிமான். இரண்டாவது பார்க்கும் பொழுது நமக்கு கிருபையினால் என்ன உண்டாகிறது? அதனால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. அதே கிருபையினாலே, அதே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக இப்ப நமக்கு என்ன ஆகிறது? சுதந்திரம், இண்டிபெண்டன்ட். அப்போ அடிமைத்தனத்தில் இருந்தோம். எந்த அடிமைத்தனத்தில் இருந்தோம்?
பாவத்தின் அடிமைதனம், சாபத்தின் அடிமைதனம், கட்டப்பட்ட வாழ்க்கையின் அடிமைதனம். ஆனால் இப்போ கிருபை நிமித்தமாக நமக்கு சுதந்திரம் உண்டாயிற்று. அதை நீங்க கீழே பார்க்கும்போது சொல்லுவாரு, நாம் ஆபிரகாமின் சந்ததிக்கு இல்லாதவர்களா இருந்தோம், கிருபை நிமித்தமாக நாம் அவருடைய பிள்ளைகளாகும் படிக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அந்நியர்களாய் வாழ்ந்தோம், நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க வேற நாங்க வேற பிரித்தெடுத்து பார்த்த ஜனங்கள் அந்த நாட்களில் உண்டு. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக கிருபையால நமக்கு ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டான உடனே நமக்கு நீதிமான் என்று ஆயிற்று, ஒரு பட்டத்தையும் கொடுத்து இப்போ நமக்கு என்ன உண்டாயிற்று? சுதந்திரம் உண்டாயிற்று. We are the children of God, adopted children of God. நம்ம தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா மாறிட்டோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இல்ல, அந்நியர்களா இருந்தோம். நம்ம ஏற்றுக்கிறதுக்கு யாரும் இல்லாதிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே சிந்தன ரத்தத்தின் நிமித்தமாக கிருபை உண்டாயிற்று, நீதிமானாக்கப்பட்டு இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God through blood of Jesus Christ. இதுக்காகத்தான் கிறிஸ்மஸ்ல 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு குழந்தையாய் பிறந்தது. எதுக்காக? நமக்கு என்ன உண்டு பண்ண? சுதந்திரத்தை உண்டு பண்ண. To give us the freedom, to give us the liberty to declare that we are the children of God. நமக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு. அந்நியர்கள் அல்ல, புறஜாதிகள் அல்ல, நாமும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God என்கிற சுதந்திரத்தை கொடுக்கும் படிக்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். சொல்லுங்க சிஸ்டர், இப்போ பிரதர் புரியுதுங்களா? கிறிஸ்மஸ் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், பிறந்தார், பாலகனாய் பிறந்தார் என்ற பாடல் எதற்காக? கிருபையால நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படிக்கு, நம்மை சுதந்திரவாளிகளாக. என்ன சுதந்திரம்? பரலோகத்தின் சுதந்திரம். தேவனுடைய புத்திரர்கள், children of God என்கிற அதிகாரத்தை நம்ம கொடுக்கும் படிக்குத்தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஆண்டவராக இயேசு பிறந்து இல்லைன்னு சொன்னாக்கா நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லியிருக்க முடியுமா? சொல்லியிருக்க முடியாது. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படிக்குத்தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில பிறந்தார். எவ்வளவு ஒரு பெரிய தேவன், எவ்வளவு ஒரு பெரிய அன்பு. நேரா சரி நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லல. நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமத்தில் மறைத்திருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் கிருபையாலே ரட்சித்து நீதிமான்களாக்கி சுதந்திரவாளிகளாய் மாற்றினார். இப்ப என்ன சுதந்திரம் நமக்கு? பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு. இதோ நான் போகிறேன், ஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன். இல்லாவிட்டால் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அவர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தின பின்பு நான் மறுபடியும் வர போகிறேன். Again he will come and take us back to this paradise, heavens. பரலோகத்தில் நம்மை சேர்க்கும்படிக்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார். ஓகேல, கிறிஸ்மஸ் கொண்டாடுற நீங்க நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, நமக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றும்படிக்குத்தான் ஆண்டவராக இயேசு உலகத்தில் பிறந்தார். சொல்லணும் இந்த விஷயத்தை. இப்போ இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த சத்தியத்தை வெளியில போய் நம்ம ஷேர் பண்ணணும், பகிர்ந்துக்கணும். கிறிஸ்மஸ்னா கேக் கட் பண்றதும் கிரிப் வச்சுட்டு உள்ள குழந்தை இயேசு வைக்கிறதும் அல்ல. நினைவு கொள்ள வேண்டும், நம்ம ரட்சிக்கும்படிக்கு, நீதிமான்களாக்கும்படிக்கு, பரலோகத்தின் சொந்தமாக்கும்படிக்கு, சில்ட்ரன் ஆஃப் காட் என்று நமக்கு ஒரு பெயர் சுதந்திரத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் பிறந்தார். இதை சொல்லி பாடுவோம், இதை சொல்லி சந்தோஷப்படுவோம். சரி, நேரமாகி விட்டது. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் வாசித்து கடன் செல்ல. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரொமன்ஸ் 5th chapter 10th verse. வெறும் ரோமன்ஸ்லயே முடிக்க போறோம் இன்னைக்கு நம்ம. 5:10. ஆமென், ஆமென். என்னங்க சிஸ்டர், எப்படி இருந்தோம் நம்ம ஆண்டவருக்கு? சத்துருக்களா இருந்தோம். அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவருடனே ஒக்குருவாக்கப்பட்டோமானால் நிச்சயம் அல்லவா? எப்படி இருந்தாங்க நம்ம? எப்போ? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பாக நாம் பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவருக்கு எப்படி இருந்தோம்?
சத்ருக்களா இருந்தோம். இப்ப படிக்கலாம், படிங்க 5:10. சத்ருக்களா இருக்கையில், ஆமென், அவருடைய குமாரன் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நாளே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். போதுங்க சிஸ்டர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் என்ன ஆக்கப்பட்டோம்? ஒப்புரவாக்கப்பட்டோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? reconciled by God by the death of his son. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தல்லாவிட்டா, இந்த பூமிக்கு பிறக்கலனாக்கா, அவர் பரலோகத்தில் இருந்துட்டு இருந்தாக்கா, நம்ம எப்படி இருந்திருப்போம்? தேவனுக்கு பரலோகத்துக்கு போயிருக்க முடியுமா? தேவனுடைய பிள்ளை நமக்கு பேரு கிடைச்சிருக்குமா? நீதிமான் பேரு கிடைச்சிருக்குமா? சுதந்திரம் உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காது. அப்போ அவர் பிறந்ததுனால நமக்கும் பிதாவாகி தேவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ரீகான்சிலேஷன், ஒப்புரவாக்குதல். தேவனுடைய பிள்ளைகளா இல்லாதிருந்த நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒப்புரவாக்கும்படிக்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக பூமியில பிறந்தார். அவருடைய பிறப்பின் நிமித்தம் இன்றைக்கு நாம் பிதாவாகி தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். We have been reconciled with the Father through Lord Jesus Christ. இது சாத்தியமா? நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்க்கலாம். நமக்கு யாரும் சத்ரு இருக்க கூடாது. யாரையும் நம்ம சத்ருன்னு சொல்ல கூடாது. ஆனா கூட வாய் திறந்தோடனே பிள்ளைய பார்த்து சொல்றது என்ன? ஃபர்ஸ்ட் பிசாசு. யார? பெத்தெடுத்த பிள்ளைய பார்த்து பிசாசு, பேயே. அது பேயினக்கா நீ யார்? சிரிக்கிறீங்களா? ஓகே. சத்ருக்களா இருந்த நம்மை ஒப்புரவாக்கிட்டார். இப்போ எங்க உட்கார வைக்கிறார் நம்மள? அவரோடு கூட. ஏன்? நாம் இப்ப என்ன மாறிட்டோம்? அவருடைய பிள்ளைகளை மாறிட்டோம். இப்போ நாம ஒருத்தர் சத்ருன்னு நினைக்கிறோம்னு வச்சுங்க, நினைக்க கூடாது. தெரியாது இருக்கும்போது நினைச்சிட்டோம். இப்போ நமக்கு சத்ருக்கள் யாரோ இல்ல. சொந்தத்திலயோ பக்கத்திலயோ யாரோ ஒருத்தர் நம்ம சத்ருன்னு நினைக்கிறோம். அந்த சத்ருவை ரீகான்சில் பண்ணிட்டு நீங்க இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வைக்க முடியுமா? முடியாது. அவங்க பண்ண காரியம் தெரியுமா? உங்களுக்கு பண்ணி தான் தெரியும். இப்ப சொல்லிடுறீங்க நீங்க அப்படின்னு யோசிப்போம் நம்ம. அப்படி அல்ல, மன்னிக்கிறவளா இருக்கணும். அப்படிதான் நாம சத்ருக்களா இருந்தோம். இவங்க சத்ருவாவே போட்டோம். ஆண்டவன் நம்மளை விடல. அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு இந்த பூமிக்கு அனுப்புனாரு. எதுக்காக? அவருடைய ரத்தத்தின் நிமித்தமா நம்மை ஒப்புரவாக்கும்படிக்கு. டு ரீகான்சில் வித் காட். ஒப்புரவாக்கி நம்ம அவரோடு கூட உட்காரும்படி செய்கிறார். இதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு உலகத்துக்கு வந்தார். எத்தனை காரியம் பார்த்தோம்? 3. கிருபையினால் அவருக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. யார் மூலியமா ரட்சிப்பு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். முதல் காரியம் நமக்கு என்ன உண்டாயிற்று? ரட்சிப்பு உண்டாயிற்று. 2வது காரியம் நமக்கு என்ன உண்டாயிற்று? நீதிமான் என்று கிரீடம் சூட்டப்பட்டிருக்கு. 3வது காரியத்தை பார்த்தோம், சுதந்திரத்தை கொடுத்தார். என்ன சுதந்திரம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு சுதந்திரம். 4வது காரியத்தை பார்த்தோம், ஒப்புரவாக்குதல். ஒப்புரவாக்கி நம்ம என்னவா மாத்திட்டார்? இப்போ அவருடைய சொந்த பிள்ளைகளை மாற்றி பரலோகத்தில் ஒரு இடத்தை உண்டு பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்காம இருந்திருந்தா இந்த கிருபையின் காரியங்களாம் எதுவுமே நடைபெற்றிருக்காது. கடைசி வரைக்கும் நம்ம எப்படிதான் இருந்திருப்போம்? சத்ருக்களா தான் இருந்திருப்போம். தேவனுக்கு சத்ருக்களா தான் இருந்திருப்போம். கிருபை நிமித்தமாய், இரக்கம் நிமித்தமாய். அவர் பிறந்தது மரிப்பதற்காக. ஸோ மை டியர் பிரதர் சிஸ்டர், இந்த நல்ல நாளிலே கேட்ட வசனத்திற்கு செவி சாய்ப்போம். ஆண்டவரே, நான் நீதிமான். ஆண்டவரே, அறிக்கை செய்யணும். நான் யார்? நீதிமான். நான் யார்? சுதந்திரவாளி. நான் யார்? ஆண்டவரால அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கிருபையால என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறீங்க, சுதந்திரவாளியா மாற்றி இருக்கிறீங்க. மாத்திரமல்ல, எனக்கு நீங்க கொடுத்த காரியம் என்ன? கடைசியா வாசிச்சது பிரகாரம் ஒப்புரவாக்குதல் கொடுத்திருக்கிறீங்க. ரீகான்சில்ட். இனி நான் உங்களை விட்டு தூரம் போகக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, அநீதியில வாழக்கூடாது, அசுத்தல இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் திருவிருந்துல கை கொண்டு உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ கிருபை தாருமே என்று கேட்போமா? இன்னும் வசனங்கள் உண்டு, நேரமில்லை. கண்களை மூடி நாம் செபிப்போம்.